சென்னை மீடியா வளரும் தமிழகம் சேனல், விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கும் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்விற்கு உங்களை அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து. நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த இனிமையான வேளையிலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தோடு நிகழ்வின் சிறப்பு துவக்கமாக தலைமையுரை. பத்திரிகை துறையில் தனக்கென தனிமுத்திரை பதித்தவர், உண்மை தகவல்களை உலகறியச் செய்பவர், நேரம் மட்டுமே நேர்மையானவை, அவை யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பதை தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் செயல்படுத்தி வருபவர், குறிச்சி டைம்ஸ் பொறுப்பாசிரியர் பாலதமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை தலைமுறையாற்றிட உங்கள் பலத்த கரவொலியோடு அன்புடன் அழைக்கின்றோம். விஎல்பி ஜானகியம்மாள் கல்லூரி இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மாண்பமை மேனாள் நீதியரசர் அவர்களே, கல்லூரி முதல்வர் டாக்டர் கலைவாணி அவர்களே, கல்லூரி இயக்குனர் அவர்களே, எழுத்தாளரும் சமூக சேவகருமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே,
பல்வேறு துறைகளிலே சாதனை படைத்து விருதுகள் பெற இருக்கிற சாதனையாளர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மீடியா என்பது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலே பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி, அதன் பிறகு மாவட்ட அளவில் நிகழ்ச்சி நடத்தி, தற்போது கோவையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த சென்னை மீடியா நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த சமூக பணி ஆற்றுபவர்களை பாராட்டுவது என்பது, அவர்களை அடையாளப்படுத்துவது என்பது, அவர்களை ஊக்கப்படுத்த, அதேபோல் மற்றவர்களும் இதுபோன்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்த இதுபோன்ற சமூக சேவைகளும், உழைப்பால் உயர்ந்த நிறுவனங்களை அடையாளப்படுத்துவது, உயர நினைக்கின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இங்கு ஏற்பாடு செய்து தொடர்ந்து விருதுகளை இந்த அமைப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை அடுத்து இளைஞர்களுக்கு ஏற்ற வகையில் இன்றுள்ள இளைஞர்களுக்கு அவசியமான ஒரு தலைப்பில் பேசக்கூடிய பேச்சாளர்களும் இளைஞர்களாகவே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு நல்ல தலைப்பில் நம்முடைய சென்னை மீடியா இயக்குனர் சவுக்கத் அவர்கள் ஏற்பாடு செய்து இங்கே நடைபெற இருக்கிறது. விருது பெற இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்களையும், மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களையும், இந்த நிர்வாகத்துக்கும் தலைமை பொறுப்பேற்க வாய்ப்பளித்த சென்னை மீடியா நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு தலைமுறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அடுத்ததாக நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நேரம். முதலாவதாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் நீதியரசர் ஜேவி ராஜையா அவர்களுக்கு சென்னை மீடியாவின் இயக்குனர் சவுக்கத் அலி ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தற்பொழுது ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாகவும் பொன்னாடை சால்வை பூர்த்தியும் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவொலியோடு இங்கே அவையில் நிறைந்திருப்பவர்களெல்லாம் கை சுத்தமானவர்கள் என்று தெரியும். ஆனால் உங்கள் கை சுத்தமாக இருப்பதை விட சத்தமாக இருப்பதைத்தான் இந்த சபை விரும்புகிறது. இப்பொழுது மீண்டும் உங்கள் கரவொலியை எழுப்பி ஐயா அவர்களுக்கு உங்கள் கரவொலி மாலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களை தொடர்ந்து கல்லூரியை சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜானகியம்மாள் கல்லூரியின் முதல்வர் டி கலைவாணி அம்மா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. தற்பொழுது பொன்னாடை சிறப்பு பெறுகிறது என்று சொல்லலாம். சிறப்பான அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விருதுகளும் அவர்களுக்கு போற்றப்படுகின்ற பொன்னாடைகளுமே சிறப்பு பெறுகிறது என்று சொல்லலாம். அப்படி தங்கள் கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது சென்னை மீடியா மற்றும் வளரும் தமிழ் உலகம் சேனல். அடுத்தபடியாக கோவை பகுதியின் சிறந்த எழுத்தாளராகவும் சமூக சேவராகவும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டிஆர்எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு சவுக்கத் அலி அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்கிறார்கள். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்று சொல்வார்கள். அப்படி உங்கள் விரல்களை எல்லாம் மூலதனமாக மாற்றி அதை கைதட்டல் என்னும் சிறந்த முரசாக மொழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது பாலதமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. குறிச்சி டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய குறிச்சியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோவையின் மிகச்சிறந்த ஊடகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்தின் பொறுப்பாசிரியர் திரு பாலதமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது.
உங்கள் கரவொலியே சொல்லிவிடும் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று. டிஆர்எம் முத்து சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. கோவையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முத்து மருத்துவமனையின் முதன்மை மருத்துவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. இன்று யாரெல்லாம் கைதட்டுகிறீர்களோ அடுத்து நீங்கள் கைதட்டல் பெறப்போகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகையால் இன்று கைதட்டி உற்சாகப்படுத்தி நாளை நீங்கள் அந்த கைதட்டலை பெற வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். இளைய அவ்வப்போது சில தடங்கல்கள் ஏற்படும். தடைகள் எல்லாம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் உடைத்து வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் சில நேரங்களில் சோர்ந்து போவோம். அந்த சோர்வை நீக்கி தெம்பூட்டுவதற்கு குளுக்கோஸ் தேவைப்படும். ஆம், இப்பொழுது அந்த தடைகளெல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றி ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு குளுக்கோஸ் தான் இந்த விருது வழங்கும் விழா. இங்கே விருது பெறுவதற்காக பல நபர்கள் வந்திருக்கிறார்கள். சாதித்தவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள், ஆனால் அந்த சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் அதற்கு ஆதாரமானவர்கள் என்று சொல்வார்கள். அப்படி இங்கே ஆதாரமாக வீற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது விருது வழங்க இருக்கிறது. செய்யும் மனப்பான்மை படைத்தவர். ஏழை குழந்தைகளின் கல்வி, இலவச மருத்துவ முகாம் என தொடர்ந்து சமூக பணியிலே இருப்பவர். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களுக்கும் ஓடி சென்று உதவுகின்ற சேவை உள்ளம் படைத்தவர். டாக்டர் எஸ் முகமது சபி ஐயா அவர்கள், நூர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வர அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் வளர்த்த கரவொலியோ இருக்கும் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சென்னை மீடியா மற்றும் வளரும் தமிழகம் சேனல் இணைந்து வழங்குகின்ற இந்த சாதனையாளர் விருதினை மிக கரவொலியோடு பெருமைப்படுத்தி வழங்குகிறோம். பலரும் புன்னகைத்துக் கொண்டே இந்த விருதை வழங்குவர்களுக்கு கைதட்டி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் முகமே உங்கள் முதல்வரையாக இருக்கிறது. சிறப்பு. அடுத்த விருதை பெறப்போவர் யார்? ஒரு சமூக சேவகர் விருது பெற்றுவிட்டார். அடுத்த விருதை பெறப்போவர் யார் என்ற ஆர்வம் உங்களுக்கு எல்லாம். ஆம், உண்மையில் அடுத்த விருதை பெறப்போவரும் அப்படித்தான். தனக்காக செய்வது தேவை, பிறருக்காக நடக்கின்றோம். அவருடைய விருதினை அவருடைய துணைவியர் சிவானந்தம் காவியா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவொலியோடு. ஒரு ஆணை இயக்குகின்ற சக்தி பெண்ணாக இருக்கும் என்று சொல்வார்கள். சிவானந்தம் ஐயாவின் வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கின்ற காவியா அம்மையார் அவர்கள் தற்பொழுது அந்த விருதை பெற்று இன்னும் பெருமை சேர்க்கிறார் அவ்விருதுக்கு. உற்சாகம் போதவில்லை. கைதட்டலாம் உங்கள் உற்சாக மாலையாக. சின்ன டைம் கொடுத்தாங்க, அதனால் பேசி முடிச்சிடுறேன். சார் 2 நிமிஷம் உட்காருங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன் ப்ளீஸ். நான் எங்கள் அமைப்பை பற்றி சொல்லணும். கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு நடத்திட்டு இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக, இப்போ 28வது வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் மாதம் மாதம் மருத்துவ முகாம், வருடந்தோறும் ஸ்டூடெண்ட்ஸு 10th + 2க்கு பரிசளிப்பு விழா, பாராட்டு விழா, சான்றிதழ் வழங்கிட்டுருக்குறோம். அதில் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு 7 வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் கால் வந்தது எனக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு, அதாவது ஸ்கூல் வரைக்கும் கவர்மெண்ட் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் காலேஜுக்கு நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா இல்லைன்னா எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் பண்ணுறோம். ஒரு இன்டர்நேஷ்னல் கால் வந்தது. விக்னேஷ்னு ஒருத்தர் பேசினார். சார், நான் உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்து நான் படித்து இப்போ லண்டனில் இருக்கிறேன் சார், நல்ல நிலையில் இருக்கிறேன். எனக்கு உங்கள் அசோசியேஷனுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் ஏதோ ஒரு பையனுக்கு, ஏழை பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுன்னு. 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சத்தியமாக பண்ணுவேன் சார் என்ன. இதுதான் எங்களோட வெற்றி. நாங்கள் 120 டிரான்ஸ்போர்ட் இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் இது பண்ணிகிட்ருக்குறோம். ரெண்டாவது மிக முக்கியமானது, தம்பி சொன்ன மாதிரி கொரோனா டைமில் எல்லாருமே உள்ளதாக இருந்த உயிருக்கு பயந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டு, போலீஸு, போக்குவரத்து இதுக்கு தான் அளவோட எங்களுக்கு பாஸ் கொடுத்துருந்தாங்க. நான், நம்ம ஷஃபி, அவர் நூர் டிரான்ஸ்போர்ட்டு, எங்கள் தலைவர் கமலக்கண்ணன், எங்கள் பெருமாள்,
டெய்லி சமையல் சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் வண்டியில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் அத்தனை ஏரியா கொண்டு கொடுத்தோம். ஈவன் ஜிஹெச்குள்ளேயே பயந்துட்டு இருக்கிற காலத்திலே ஜிஹெச்குள்ளே கொண்டு கொடுத்துட்டு வந்து அந்த சம்பவம் வந்து மீடியாவில் பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்தது. இதற்கு காரணமாக தான் எங்களுக்கு வந்து குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி ஒரு டாக்டரேட் அவார்டு கொடுத்தாங்க எங்கள் 4 பேர்த்துக்கும். ஸோ இது வந்து எங்கள் அத்தனை பேரோட உழைப்பு. நாங்கள் தான் பணம் போடுறோம், நாங்கள் வெளியே வாங்குறதில்ல. எங்கள் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த செலவு பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ரெண்டாவது, இந்த குழந்தைங்க ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே நம்ம ஏதாவது ஒன்று சமூகத்துக்கோ யாருக்கோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், பந்தும் ஃபுட்பால், பந்தும் புல்லாங்குழலும் பேசிக்கிச்சு. பந்து சொல்லுது, என்னை எல்லாருமே காலால் உதைக்கிறாங்க, உன்னை வந்து முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன் முத்தம் கொடுக்குறான்னு புல்லாங்குழல் சொல்லிச்சு, நீ வாங்கின காத்தி உனக்குள்ளேயே வச்சுருக்கிறதுனால நீ காலால் உதப்படுகிறாய். நான் வந்து இசையாக வெளியே கொடுக்குறேன், என்னை வந்து முத்தப்படப்படுகிறேன். ஸோ இதுதான் வாழ்க்கை. நீங்கள் தயவு செஞ்சு பண்ணு. எங்களுக்கு வந்து அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து அவர் தம்பி சொன்னார், அவங்க மேடம் வந்து ப்ரைஸ் வாங்கும்போது ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறா. எனக்கு வந்து என் மனைவி, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க, 2 பேருமே டாக்டர் தான். ஒருத்தர் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் எம்டெக் முடிச்சு பிஎஸ்சி முடிச்சு டாக்டர் இருக்காங்க. 2வது பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் எம்டி பீடியாட்ரிக்கு. 2 பேர். என் வைஃப், நான் வெளியே சுற்றிட்டு இருப்பேன், பிள்ளைகளை படிக்க வச்சு பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தது என் ஒய்ஃபு. அவள் ஜாஸ்மின் எம்ஏ லிட்ரேச்சர், ஹிந்தி லிட்ரேச்சர். ஸோ எல்லாருமே சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு பண்ணி செய்யணும். சின்னது, நான் ஒன்றும் இல்லை, பிளட் டொனேஷன் கொடுத்தாலும் பண்ணிதான், ஒரு பசிக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் பண்ணிதான். இதுதான் பண்ணணும். எனக்கு விருது என் வைஃபோடு சேர்ந்து கொடுக்கணும்னு இந்த நிர்வாகத்துக்கு சொல்லிட்டு என் உயிரை கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதை பந்தை வைத்து ஒரு உணர்வு ரீதியான கருத்துக்களை அரங்கத்தில் தெளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நவாப்ஜான் ஐயா அவர்களுக்கு தன்னுடைய துணைவியர் முன்னிலையில் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. Good morning to all. Actually, as a doctor, இன்னைக்கு கொஞ்சம் committed patients appointmentsலாம் இருக்கு. அதனால தான் I wanted to go early. I am very proud for this attending this function and I am very honored to get this award. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கையில் I was very delighted. ஒரு நாள் 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சீட்டில் நான் உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக 2 நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட பெற்றோர்கள் தான் நம்மளோட வாழும் தெய்வங்கள். அதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. செகண்ட் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கும் போது என்னோட 10th லீவு எல்லாம் +1 ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் பயோமேத்ஸ் எடுக்கிறேன். இப்போ அப்பாட்ட உங்களோட ஆசை என்னப்பான்னு கேட்டேன். அப்பா சொன்னாங்க 3. ஒன்று வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும், 4 சப்ஜெக்டில் ஃபஸ்ட் எடுக்கணும், அப்புறம் நீ டாக்டர் ஆகணும், அது மதுரை மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் வாங்கணும். நாங்கள் ஒரு கணம் கூட யோசிக்காமல் இமீடியட்டாக ஓகே பண்ணேன். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த நம்மளோட அந்த உந்து சக்தி இருக்கு இல்லையா, என்னோடய குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயே 4 சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்கினேன், 200 out of 200. ஸோ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றும் போது உங்களை கடவுள் எல்லா இறைவனோட ஆசீர்வாதம் சேர்ந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ அப்பா சொல்கிறது அப்படியே பிளைண்டாக பண்ணாலே போதும். அப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் ஆர்த்தோ பண்ணுறதுக்காக அப்பாட்ட
நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு பட்டம் மேற்பட்டு படிக்கணும்னு சொல்லி. அந்த ஹவுஸ் சர்ஜன் டைம் இருக்கு இல்லையா, எங்களோட ட்ரைனிங் பீரியடில் எங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் கிடைக்கும். அதை வச்சு அகில இந்தியா ஆல் இண்டியா பிஜி நீட்னு சொன்னாங்க. அப்போ ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் என்னோட இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு அதை போய் அப்பியர் ஆனேன். அதில் I got second rank in ஆல் இண்டியா. ஸோ எம்எஸ் ஆர்த்தோ கிடச்சிது. எம்எஸ் ஆர்த்தோ முடிச்சுட்டு இன்றைக்கி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நிற்கிறேன். இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் சர்ஜரி பண்ணியிருக்கோம், நான் பண்ணியிருக்கேன் இண்டிவிஜுவலாக. இதோட பலன் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் ஆஸ் அ குட் டாக்டர். அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஒரு நல்ல டாக்டர் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கோம். இதனால் எத்தனையோ பேரோட வலி வேதனைகள் சரியாகும். அவங்களோட உடலால் இருக்கக்கூடிய இல்லையா அந்த ஹியூமன் பீயிங், டாக்டரோட ஒரு மருத்துவத்தோட ரோலே என்னென்னா, பிறப்பு இறப்புக்கு நடுவில் அது ரெண்டுமே ஆல்ரெடி டிசைடட் பை காட். அது ரெண்டுக்கு நடுவில் இருக்க சஃபரிங்கை குறைக்கிறது தான் டாக்டர். கஷ்டப்படாமல் அவங்கள வலி வேதனை இல்லாமல் அவங்க வியாதிகளை சரி பண்ணுறது தான் மருத்துவமே. யாராலையும் பெர்த்தை மாற்ற முடியாது, ஆல்ரெடி டிசைடட். டெத்தையும் மாற்ற முடியாது. மரணம் ஜனனம்போம், அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆஸ் அ டாக்டராக நான் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்ததுனால ஐ வாஸ் டிலைட்டட். இங்கே இருக்க எல்லாமே ஒரு முத்துமணிகள். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், யூத் தான் உங்களோட ஃப்யூச்சர். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐ திங்க் யூ வில் கம் அப் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ. வார்த்தையில் மருத்துவம் பார்த்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக மீண்டும் நுழைகின்றோம் அந்த விருதாளர் பட்டியலுக்குள். கோவை சரக்கு வாகன சங்கத்தில் கடந்த 20 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகள் வகித்தவர். தற்போது தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றியும் வருகிறார். 12, 13ஆம் தேர்வுகளில், அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு காசோலை, கேடயம் என 20 வருடங்களாக தொடர்ந்து வழங்கி கொண்டு வருபவர். கொரோனா காலத்திலும் தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போதும் மாதக்கணக்கில் உதவிகள் செய்தவர். சமூக சேவைக்கென டாக்டர் பட்டம் பெற்றவர் டாக்டர் கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது மேடையில் சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களின் விருதினையும் சிறப்பினையும் அவருடைய துணைவியர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவொலியோடு.
most respected chairman of this institution, Madam Secretary, I thank them in absentia for giving the great opportunity. 35 ஆண்டு காலம் நம்முடைய கல்விப் பணியிலே அவர்கள் சிறப்பாக இங்கே சேவை செய்தமைக்காக எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தவர் அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றோம். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சென்னை மீடியா, வளரும் தமிழகம் சேனல் மற்றும் அனைத்து ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், இங்கே விருது வாங்கி அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக பங்காற்றியவர்கள், நிகழ்வினை ஒருங்கிணைத்தவர்கள் மற்றும் எங்களுடைய பேராசிரியர்கள் அனைவர்களும், மாணவர்களும் இந்த நேரத்திலே காலை வணக்கங்களை உருவாக்கிக் கொள்கின்றேன். A man is a social animal என்று கூறுவார்கள். A human being is become perfect only when he is doing something for the society. நம்முடைய சமுதாயத்திற்காக நாம் என்ன பங்களிப்பை வாங்கியிருக்கின்றோம் என்பதுதான் ஒரு மனிதனின் பரிபூர்ணத்துவத்தை உணர்த்துகிறது. நாமெல்லாம் இங்கே கல்வி பயில்வதற்காக ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ நாம் சேர்ந்து ஒரு பட்டங்களை பெற்று நம்முடைய ஒரு எதிர்காலத்தை இங்கே அமைத்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பேசுபவர்கள் சான்றோர் பெருமக்கள் கூறினார்கள், அவர்கள் எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய தாய் தந்தையர்களை போற்றி, ஆசிரியர்களை போற்றி பணிந்து அவர்களுடைய அறிவுரைகளெல்லாம் கேட்டு இந்த ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இத்தகையதொரு சிறப்பான நிகழ்வினை நமது கல்லூரியிலே மாணவர்களுக்கு எதுக்காக நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம், எதற்காக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தால் மிகச்சிறப்பான ஒரு குறிக்கோள் அங்கே அமைந்திருக்கிறது. இங்கே கூறும்போது சொன்னார்கள், பல ஆன்றோர்கள் அவர்களுடைய எத்தகையதொரு பணியை அவர்கள் சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்ப சூழல்கள், அவர்களுடைய செயல்கள், பணிகள், அவை அனைத்தையும் தாண்டி சமுதாயத்திற்காக அவர்கள் செய்தமை பற்றி இங்கே பலர் கூறும்பொழுது நமக்கு அத்தகையதொரு விழிப்புணர்வு நம்முடைய ஏற்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் ஆன்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியும் தெரிவித்து கொண்டு எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு ஐ ஓப்பனர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நிகழ்வாக அவர்கள் காணும்போது தான் அவர்களுக்கு அந்த இம்பேக்ட் என்று சொல்லக்கூடிய தாக்கத்தை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தும். அவர்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு குடிமக்களாக, சிறந்த சமுதாய சேவகர்களாக எதிர்காலத்தில் வருவார்கள். அதற்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது we are telling once again. So on behalf of our management and our director madam and all the faculty members and organizers of, once again I thank Mr. Saukat Ali sir and other organizers. They have taken much efforts. நிறைய முறை அவர்கள் என்னை சந்தித்து இத்தகைய ஒரு நிகழ்வினை நமது கல்லூரியில் நடத்த வேண்டும் மேடம் என்று அவர்கள் மிகவும் அரும்பாடுபட்டு இந்நிகழ்வினை மிகச் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார். எனவே அவர்களுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பேராசிரியர்கள் திரு சுபாஷ், தமிழ்துறை தலைவர் மற்றும் அனைத்து பேராசிரியர்களும் தங்களுடைய ஒருங்கிணைப்பை நல்கி நிகழ்வினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களும் மேடையில் கீழே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களை மீண்டும் ஒருமுறை வணங்கி நிகழ்வு செய்வேன். நன்றி, வணக்கம். கை சுத்தமாக இருப்பவர்களே, நன்றி நன்றி நன்றி. எனது தாய் தந்தையரை வணங்கி என்னை வளர்த்து ஆளாக்கிய ஆசானின் முதல் எண்ணுகிறேன். எல்லாரும் பட்டிமன்றம் பார்க்கறதுக்காக தயாராக இருக்கீங்க. இந்த விழாவை சிறப்பாக அமைத்து கொடுத்த இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இயக்குனர் டாக்டர் பிருந்தா அவர்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, எங்களுடைய புரோகிராமே மதியம்தான். அவர் நீதியரசரை எப்படியாவது அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். அழைச்சிட்டு வந்தாச்சு. மதியம்தான் எங்களுடைய எக்ஸிபிஷன் இருக்கிறது. 100க்கு மேற்பட்ட சார்ட்டுகள் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா கல்லூரியிலும் நடத்திவிட்டோம். இந்த கல்லூரி தான் இந்த கோயம்புத்தூரில் கடைசியாக இருக்கிறது. மாணவர்களுக்காக விழிப்புணர்ச்சி கண்காட்சி இப்போ உள்ள ஈகோ சிஸ்டத்திலிருந்து எல்லா சார்ட்ஸும் கொண்டு வந்திருக்கோம். மதியம் எங்களுக்கு கல்லூரி முதல்வர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அந்த கண்காட்சியை பார்த்து பயனடுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உருவத்தில் துடிப்போடு நேர்மையின் பார்வையை நிதானத்தில் கொண்டு
நேர்மையின் பார்வையை நிதானத்தில் கொண்டு தூய்மையின் விளக்கத்தை துணையாக கொண்டு சட்டத்தின் வழியில் மக்களை சந்திக்கும் சாணக்கியர் இவர். மாண்பமை முன்னாள் நீதியரசர் ஜேவி ராஜையா அவர்களை தற்பொழுது வாழ்த்துரை வழங்கி நம் நிகழ்வினை சிறப்பாக்கிட அன்புடன் அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, முன்னாள் முதல்வரும் தற்போது இயக்குனருமாக இருக்கக்கூடிய டாக்டர் பிருந்தா அவர்களே, மற்றும் சொற்செல்வர் சிறந்த எழுத்தாளர் முனைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மற்றும் எழுத்தாளர் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, திருமதி இந்துமதி அம்மா அவர்களே, மற்றும் சிறந்த சேவையாளர்களை கண்டறிந்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஒரு சேவையாக மேற்கொண்டு ஒரு பெருத்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்று அமர்ந்திருக்கின்ற திரு சவுக்கத் அலி இயக்குனர் சென்னை மீடியா அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களே, சேவையாளர்களே மற்றும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. நம்முடைய விஜய் டிவி புகழ் ஈரோடு பிரபு அவர்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். மிக அரிய சொற்பொழிவை, அதுவும் நகைச்சுவை பட்டிமன்றத்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். இந்த மந்தமான சூழ்நிலையிலே நீங்கள் இன்னும் மனம் விட்டு சிரித்து உங்களுடைய நோயெல்லாம் போகச் செய்து உங்களை மகிழ்விக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். நான் அதனால் அதை அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் நம்முடைய சேவையை ஆற்றி இங்கே இருக்கக்கூடிய பெருமக்களை பார்க்கும்போது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு சிறு அதிகாரத்தை எங்கோ ஒரு நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருந்து செய்து பணி ஓய்வு பெற்ற என்னுடைய பணியை நினைக்கும் போது ஒன்றுமே இல்லாதது போல் எனக்கு தோன்றுகிறது. நான் எதுவும் இல்லை இந்த சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு சேவை தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டப்படி இந்தது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சட்டத்தில் எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க. அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். எழுதுறதுக்குள்ள எழுதக்கூடிய ஒரு பவர் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நீதிமன்றங்கள்லாம் முதல்ல அடைச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நம்முடைய அன்பர் ஒரு சிறந்த 2 மக்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கார்கள். ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு என்ஜினியரை கொடுத்திருக்கிறார்கள். திரு நவாப்ஜான் அவர்களே மற்றும் நம்முடைய பிற எத்திராஜ் அவர்களே, திரு பெருமாள் அவர்களே, திரு முகமது சஃபீக் அவர்களே. ஏனென்றால் நான் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநல மீளாய்வு மன்றத்தின் தலைவர், அதாவது சேர்மனாக நான் பணியில் இருந்தேன். அப்பொழுது 2019 கடைசியில் நான் அங்கு பணிக்கு சேர்ந்தேன். சேர்மனாக பணிக்கு சேர்ந்தேன். மாவட்ட ஆட்சியாளர் என்னுடைய அந்த போர்டில் அவங்க ஒரு மெம்பராக இருந்தாங்க. அப்போது ஐயாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க மத்தியானம் ஒரு ஆம்னி வேனில் இவங்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு வெளியில் ஒரு டீ சாப்பிட்ற போகிறதுக்கு கூட நாங்கள் பயந்துக்கிட்டு உள்ளே 1க்கு 4 முகமூடியை போட்டுட்டு உட்கார்ந்துருப்போம். அப்படி இருக்கும்போது இவங்க தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அந்த ஏழைகளுக்கு மத்தியான அவங்க சாப்பாடு அந்த பொட்டலம் கொடுக்கறத பார்க்கும்போது என்னாலாம் ரொம்ப மனம் பூரிச்சு போயிருக்கிறேன். அவங்களையெல்லாம் இன்று இங்கு சிறப்பித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அது நம்முடைய திரு சவுக்கத் அலி அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே
அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கல்லூரி படிப்பு ஒரு டிகிரி வாங்குவது என்பது நமக்கு ஒரு சின்ன ஒரு லைசன்ஸ் மாதிரி தான். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உள்ள சேவை மனப்பான்மை உடையவர்களை வந்து உங்களுடைய முன்னோடிகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா செல்வமும் பெற்று மேலும் மேலும் நல்ல படிப்பெல்லாம் படித்து நல்ல யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற நல்ல தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக நீங்கள் வளர வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை வாழ்த்தி வணங்கி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.